உலக அளவில் உணவு தட்டுப்பாடு கடுமையாக ஏற்பட்டிருக்கும் இன்றைய நிலையில் எதிர்காலம் விவசாயிகள் கையில் என்பதை வலியுறுத்தியும் உணவு பாதுகாப்பை வலியுறுத்தியும் டிசம்பர் 23ஆம் தேதி விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் தமிழக விவசாயத்தின் நிலை எப்படி உள்ளது என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவின் மறைந்த பிரதமர் சரண் சிங் பிறந்த தினமே விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. நாட்டில் 70% மக்கள் விவசாயத்தை சார்ந்து வாழ்கின்றனர். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் விவசாயி என்றால் பிழைக்க தெரியாதவர்கள் என்பதே இளைஞர்கள் மத்தியில் நிலவும் கருத்து. உலகத்திற்கே படியளந்த நம் நாடு இன்று பருப்புக்கும் அரிசிக்கும் அந்நிய தேசங்களை நம்பி வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதற்கு நீர்நிலைகளை நில ஆக்கிரமிப்புகள் விளங்கியதே முக்கிய காரணம். தமிழகத்தில் கால்வாய் பாசனம், குளத்து பாசனம், கிணற்று பாசனம் ஆகிய 3 வகை பாசன திட்டங்கள் மூலம் விவசாயம் நடைபெறுகிறது. கால்வாய் பாசனத்தின்படி தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரை தர கர்நாடக அரசு மறுக்கிறது. குளத்து பாசன நீரும் மழை இல்லாததாலும் ஆக்கிரமிப்புகளாலும் தடைப்பட்டுள்ளது. கிணற்று பாசனமும் நிலத்தடி நீர்மட்டம் குறைவால் வறண்டு கிடக்கின்றன. இது நெருக்கி ஒரு 20,000க்கு மேலே இப்போ செலவு பண்ணியிருக்கேன். ஒரு 90 ஜான் களை எடுத்துருக்கு. நான் களைக்கொல்லி பயன்படுத்தலை. களை எடுத்து நல்லா இது பண்ணி கொண்டு வந்தோம். பயிரை தண்ணி இல்லாததுனால மீண்டும் களை உருவாயிடுச்சு. இப்போ மழை பெஞ்சால் கூட களை எடுத்துட்டு நம்ம செஞ்சோம்னாக்கா கண்டு முள் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வராது. ஏன்னாக்கா இப்போ தூறு கட்டுற பருவம். தூறு கட்டுற பருவத்தில் இன்னும் வச்ச பயிர் இன்னும் அப்படியே தான் இருக்குது. நட்டு 3ஆம் நாள் 4ஆம் நாள் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் பயிர் இருக்குது. குறுவை சாகுபடியை தொடர்ந்து சம்பா சாகுபடியும் பொய்த்து போனதால் டெல்டா மாவட்டத்தில் கருகிய பயிரை கண்டு இதுவரை 28க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மரணமடைந்துள்ளனர். விவசாயத்தையே ஒரு நம்பி இருந்தார். அரசாங்கம் எப்படியாச்சும் தண்ணி விட்டுடும், எப்படியாச்சும் மழையாச்சும் பெய்யும், அது எண்ணத்துலேயே இருந்தார். ஆனால் லாஸ்ட் வரைக்கும் மழையும் பெய்யலை, காவேரிலையும் தண்ணி வரல. எங்கள் மேலே விவசாயிகள் இதுமாரி செத்து பிழைக்கணுமே நினச்சிட்டு இருந்தார். அப்புறம் சாயந்தர டயத்தில் எங்களுக்கு அப்போ தான் தெரிய வந்தது, அப்போ உங்கள் வயலில் இறந்து கிடக்கிறார் அப்படின்னு. விவசாயிகளின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவதோடு அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இதேபோன்று விவசாயத்தை மீட்டெடுக்க நீர்நிலைகளை மீட்டெடுப்பதோடு விவசாயத்தை புதுப்பிப்பதற்கான அறிவு சார்ந்த அறிவியல் விஷயங்களையும் புகட்ட வேண்டியது கட்டாயமாகிறது. விவசாயிகளை தேசத்தின் முதுகெலும்பு என்றார் மகாத்மா காந்தி. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகளின் முதுகெலும்பான பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் வளைந்தே இருக்கிறது. விவசாயிகள் தினத்தில் மட்டுமே அந்த முதுகெலும்பை தேசம் திரும்பி பார்க்கிறது. காவிரி நியூஸ் செய்திகளுக்காக செய்தி பிரிவுடன் கெஜலட்சுமி.